லேட்டா எந்திரிக்கும் போது உங்க மாமியார் என்ன சொல்லலாம்? வந்து எப்பயுமே வந்து நைட் லேட்டா தான் தூங்கி காலையில லேட்டா தான் எந்திரிப்பேன். சோ என்ன கேட்கவே கூடாது. கேட்கவே கூடாது. ஒரு 9 மணி 9:30 மணிக்கு வீட்டுக்காரர் வேலைக்கு போறவருக்கு நீ 10 மணிக்கு எழுந்து என்ன வேலை செய்வ, அவருக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடுப்ப, நானே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ எழுந்து என்ன வேலை பார்ப்ப? இப்ப எனக்கு தெரியும் அடுத்த நாள் இந்த வேலை இருக்குன்ட்டு. அதுக்கேத்த மாதிரி நான் நைட்டே எல்லாமே பண்ணிட்டு கரெக்டா அதுக்கேத்த மாதிரி பண்ணிடுவேன்னு தான் நான் சொல்றேன். காலையில நான் என்னால எழ முடியாது. ஏர்லி மார்னிங் நீங்க செய்யுங்க கோலம் போடுறத, நான் எழுந்து சமையல் வேலையை ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு சார். சந்தோஷமா ஏத்துப்போம். நான் டெய்லி 9 மணிக்கு எழுந்திரிச்சு நான் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நான் 9 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிருவேன் சார். அதான் இப்ப மெய்ட்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே சார். மார்னிங் மட்டும் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்னோட ஒர்க்கை நான் சார். எனக்கு பின்னாடி அந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். அப்ப நான் இல்லாத காலத்திலயும் நீ 9 மணி 10 மணிக்கு எழுந்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி ஆகும், எப்படி அதை கொண்டு போக முடியும் உன்னால? அதான் சார். அப்ப இவங்க இவ்வளவு தூரம் பேசுறதுனால நான் அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். ஆனா வந்து அதுல எனக்கு விருப்பம் இருக்காது. ஆனா அந்த இடத்துல நான் நடிக்க தான் செய்ய முடியும்ன்றது நான் என்னதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மத்தபடி பொதுவா நீங்க நடிக்கணும்னு அங்க இதே இல்ல. அது உன்னோட குடும்பம்.